சோபகிருது வருடம் மார்கழி 11 புதன்கிழமை. தேய்பிறை பிரதமை திதி நாள் முழுவதும். திருவாதிரை நட்சத்திரம் நாளை அதிகாலை 12:06 மணி வரை. அதன்பின் புனர்பூசம் நட்சத்திரம். சித்த யோகம் நல்ல நேரம் காலை 9 - 10:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 - 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 - 9 மணி வரை. குளிகை காலை 10:30 - 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் விசாகம் அனுஷம். பொது ஆருத்ரா தரிசனம் கரிநாள். சூரிய உதயம் காலை 6:32 மணி. அஸ்தமனம் மாலை 5:54 மணி. சந்திர உதயம் மாலை 6:29 மணி. அஸ்தமனம் நாளை காலை 6:39 மணி. மேஷராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்பட்ட செயலில் லாபம் காண்பீர். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். துணிச்சலுடன் செயல்பட்டு நெருக்கடிகளுக்கு முடிவு கட்டுவீர். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர். ரகசியங்களை யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம். ரிஷபராசி அன்பர்களே, வியாபாரத்தில் உண்டான பிரச்சனைகளை சரி செய்வீர். பொருளாதார நெருக்கடி நீங்கும். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை அவசியம். தன்மானத்தை சீண்டும் வகையில் இன்று சிலர் செயல்படுவர். வார்த்தைகளில் கவனம் தேவை. யாருக்கும் எந்த வாக்குறுதியும் வழங்க வேண்டாம். மிதுன ராசி அன்பர்களே, குழப்பம் விலகி தெளிவடைவீர். குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர். உழைப்பு அதிகரிக்கும். உங்கள் செயலை நிறைவேற்ற தீவிர முயற்சி மேற்கொள்வீர். உங்கள் முயற்சி வெற்றியாகும். நீண்ட நாள் பிரச்சனையில் முடிவு ஏற்படும். கடகராசி அன்பர்களே, செலவுகள் அதிகரிக்கும். அலைச்சல் உண்டாகும். புதிய முயற்சிகளில் நெருக்கடி ஏற்படும். உங்கள் விருப்பம் நிறைவேறும். ஆடம்பர செலவுகளில் பணம் கரையும். யோசித்து செயல்படுவது நல்லது. திட்டமிட்டு செயல்படுவீர். மனதில் நிம்மதி உண்டாகும். உங்கள் திறமை வெளிப்படும். சிம்மராசி அன்பர்களே, நேற்று வராமல் இருந்த பணம் இன்று வரும். உடலில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். உங்கள் எதிர்பார்ப்பு இன்று நிறைவேறும். புதிய நட்புகளால் ஆதாயம் அடைவீர்கள். தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, வியாபாரம் முன்னேற்றம் அடையும். தொழிலாளர்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வருமானத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். உங்கள் அணுகுமுறையால் முயற்சி வெற்றியாகும். பணிபுரியும் இடத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். எதிர்பார்த்த வருவாய் வரும். துளாராசி அன்பர்களே, நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும். உங்கள் செயல்களில் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும். சொத்து விவகாரத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். அறிமுகம் இல்லாதவரிடம் பிரச்சனைகளை பேச வேண்டாம். குடும்பத்தினர் ஆலோசனைகளை ஏற்பது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, நேற்றிருந்த சங்கடம் நீங்கும். குழப்பம் விலகும். இழுபறியாக இருந்த செயல் முடிவுக்கு வரும். இனம் புரியாத குழப்பமும் நட்புகளிடம் மோதலும் உண்டாகும். அடுத்தவர் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். நினைப்பது ஒன்று, நடப்பது வேறாக இருக்கும். வாகனத்தை இயக்குவதில் எச்சரிக்கை தேவை. தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்கள் வழியே நன்மைகளை காண்பீர். நீங்கள் எதிர்பார்த்த வரவு வரும். விருப்பம் எளிதாக நிறைவேறும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும். பொருளாதார வரவு திருப்தி தரும். நீண்ட நாட்களுக்கு பின் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். சங்கடம் விலகி உற்சாகம் பிறக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை விலகும். உங்கள் செல்வாக்கு உயரும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும். முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். கும்பராசி அன்பர்களே,
மனதில் குழப்பம் அதிகரிக்கும். குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளாமல் போவார்கள். குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படும். பிள்ளைகளுடன் பிரச்சனை உண்டாகும். உறவினரால் சங்கடம் தோன்றும். தேவையற்ற பேச்சுக்கு ஆளாக வேண்டி வரும். மீனராசி அன்பர்களே, வேலைப்பளு அதிகரிக்கும். வழக்கமான வேலைகளிலும் இன்று தடைகளை சந்திப்பீர். மனதில் இருந்த குழப்பமும் பதட்டமும் நீங்கும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். அலைச்சல் அதிகரிக்கும். உங்கள் செயல்களில் நெருக்கடி உண்டாவதுடன் எதிர்பார்ப்பும் இழுபறியாகும்.